தூத்துக்குடி திமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் குறுக்கு சாலை விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். எவ்வளவு நெருக்கடி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இருக்குன்னு பிரதமர் மோடியை எதிர்த்து ஏதாவது எழுதுனா உடனே அவங்க முதலாளி வீட்டுல ரெய்டு. முதலாளி கூப்பிட்டு இவங்க கிட்ட சொல்லுவாரு, நீ அமைதியா எழுது, பிரதமரை பத்தி ஒன்னும் சொல்லாத, பிஜேபியை பத்தி திட்டாத, இங்க இருக்க கட்சியெல்லாம் திட்டிக்கோ, ஆனா பிரைம் மினிஸ்டர் பத்தி ஒன்னும் எழுதிடாத. அப்படியும் கேட்காம சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் நியாயமா தான் எழுதுவேன்னு, நீ வேலையை விட்டு போயிடுன்னு. சில பத்திரிகையாளர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா பிஜேபியை எழுதுறதுனால சில பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபியை எதிர்த்து எழுதியதால். இன்று இந்த பிஜேபி ஆட்சியில எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். 2 சீஃப் மினிஸ்டர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் போது ஒரு துணை முதலமைச்சர் சிறையில இருக்கிறார். நேற்று தான் ஒரு எம்பிக்கு பெயிலே கிடைச்சது, சஞ்சய் சிங் என்ற எம்பிக்கு. எல்லார் மேலையும் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லார் மேலையும் வழக்கு. அந்த வழக்குல இருந்து தப்பிக்கணும்னா பிஜேபியில வந்து சேரணும். சேர்ந்துட்டாங்கன்னா உடனே சுத்தமாயிருவாங்க, வழக்கு காண போயிடும். அந்த பெரிய பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தம் பண்ணிடுவாங்க. ஆனா சேரலன்னா வழக்கு சிறைச்சாலை. பெரிய பெரிய கட்சியோடைய தலைவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண சாமானிய மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களை ஏத்து போராடின விவசாயிகளோட நிலைமை என்ன? 1 வருஷம் டெல்லிக்கு வெளியில உட்கார்ந்து போராடினாங்க. போராடிய போது அவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கவில்லை. யூபியில அவங்க போராடிக்கிட்டு இருந்த போது ஒரு அமைச்சருடைய மகன் தன்னுடைய வண்டியை விட்டு ஏற்றி 4 விவசாயிகளை கொலை செய்கிறார். இதுதான் சாதாரண சாமானிய மக்களுடைய நிலை. எப்படி தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, அந்த தொழிற்சாலையை திறந்து வைக்க வேண்டும் என்று பிஜேபியும் அதிமுகவும் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள், அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை மூடப்படும் என்று. மூடி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றியது. சில பேர் சொன்னாங்க வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடும், இது எதுக்கு, நான் இதை விட பெரிய நிறுவனத்தை கொண்டு வருகிறேன் என்று வின்பாஸ்ட் என்ற நிறுவனத்தை, உலகத்திலேயே பெரிய கார் தொழிற்சாலை, அது 16,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அந்த தொழிற்சாலையில தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.